ஊரிலிருந்து இணைந்து கொள்கிறார் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள். அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். உழவு அதிகாரம் 104. திருக்குறளில் உழவு மற்றும் உழவுத்தொழிலை சார்ந்திருக்கும் விவசாயத்தை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். அகர வரிசையில் திருக்குறளை பற்றி. அறமொடு பொருளும் இன்பமும் தருவது, ஆக்கமொடு ஊக்கம் அளிப்பது, இகபர சுகமாம். ஈரடி இகத்தை ஆளுது, உள்ளதை உள்ளவாறு உரைப்பது. ஊக்கமாய்ப்படி உயர்வு பெறுவாய். எண்ணத்தில் நிலைக்கவை, எண்ணத்தில் நிலைக்கவை. ஏற்றந்தான் என்றும் உண்டு. ஐயம் தெளிய கற்றிடு, ஒன்றிட ஒன்றிட ஞானம் பெறுவாய். ஓங்காரம் ஆங்காரம் அடங்கிடும், அக்தே தமிழரின் மறையாம் திருக்குறளாம். உண்ண உணவை அளிப்பவன் உழவன். காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே மாட்டை ஓட்டிக்கொண்டு வயலுக்கு சென்று நீரில் உழன்று வயலில் இறங்கி வயல் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்து சூரியன் மறைந்த பிறகே கஞ்சியை குடிச்சுப்புட்டு களைப்போடு உறங்கி போகிறான். அந்த உழவனை விவசாயி தன் உழைப்புக்கேற்ற விளைச்சலில் உற்பத்தி இல்லை என்றாலும் பயிர் செய்தவன், அதாவது சொல்வார்கள், உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது என்றாலும் என் கடன் பயிர் செய்து கிடப்பதே என்று விவசாயி விவசாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். விவசாயியின் தேவைகளை உணர்ந்து விவசாயம் செய்திட அரசு ஆவண செய்திட வேண்டும். நம் நாடு விவசாய நாடு. விவசாயத்தை நாடும்படி இல்லை. விவசாய பொருட்கள் உள்பட பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. விவசாய நிலங்கள் மனைகளாக்கி விற்கப்படுகின்றன. திருக்குறளில் உழவு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்று உழவே தலை. ஏற்தொழிலின் பின்னே உலகம் சுழல்கிறது. உலகம் பல தொழிலால் சுழன்றாலும் ஏற்தொழிலின் பின்னேதான் சுழல்கிறது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு செய்ய முடியாமல் உள்ளோரையும் உழவோர் தாங்கி உள்ளதால் உழுபவரே உலகத்தார்க்கு அச்சாணி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றதெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவு செய்து உண்போர் உரிமை உடையவர், மற்றவர் பிறரை தொழுது உண்பவர். பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், அலகுடை நீழலவர். பல அரசுகளின் நிழல்களை தமது குடை நிழலின் கீழ் கொண்டு வரும் ஆற்றல் பெற்றவர்கள் உழவர்கள். இரவார் இறப்பார் கொன்று ஈவார், கரவாது கை செய்தூன் மாலை அவர். உழைத்து ஊதியம் பெற்று உண்பவர் உழவர், பிறரிடம் கையேந்த மாட்டார். வேண்டி நிற்போர்க்கும் ஒளிக்காமல் கொடுப்பார். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதுவும் விட்டேம் என்பார்க்கும் இல்லை நிலை. உழவருடைய கைத்தொழில் செய்யாமல் மடங்கியிருந்தால் பற்றை விட்டோம் என்ற துறவர்களுக்கும் வாழ்வு இல்லை. தொடிப்பொழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு பலம் புழுதி கால் பலம் ஆகிற அளவுக்கு உழுதாலே ஒரு பிடி எருவும் இன்றி பயிர் வளரும். ஏரினும் நன்றாம் எருவிடுதல், கட்டபின் நீரினும் நன்றதன் கலப்பு. உழுதல், உரம், களை எடுப்பது,
நீர் பாய்ச்சி உதவுவது நல்லது, அதைவிட பாதுகாப்பது நல்லது. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புலந்து இல்லாளின் ஊடிவிடும். நிலத்தை நாள்தோறும் பாராது போனால் அதனால் வெறுப்புற்று விலகியிருக்கும் மனைவி போல் விளைச்சலின்றி போய்விடும். இளமென்று அசியி இருப்பாரைக் காணின் நிலமென்னும் நல்லால் நகும். வாழ வழி இல்லையென சோம்பலால் இருப்பவரை பார்த்து நிலமகள் கேலியாய் சிரிப்பாள். உழவு விவசாயம் பற்றி அன்றும் இன்றும் ஒரு பார்வை. உழவன் உணவை அளிக்கும் அமுத சுரபி, பூமி தாக்கி பசுமையை பரிசளிக்கும் கர்ணன். நீரில் உழலும் வாழ்க்கை, வரப்பு வெட்டி, மாட்டை பூட்டி, ஏறு ஓட்டி, நாற்று நட்டு, களைபறித்து, இன்னும் பலவும் செய்து, குறிப்பாக நெற்பயிரில் பால் படிக்கும் பருவம், அதாவது நெல்மணிகள் உருவாகும் காலம். அந்த நேரத்தில் காற்று சற்று அதிகமானால் பால் சிதறி நெற்பயிர்கள் உருவாகாமல் வெறும் பதறாக போகும். அதனால்தான் பால் பிடிக்கும் பருவமான நெல்மணிகள் உருவாகும் பருவத்தை மாணவ பருவம் என்று குறிப்பிடுவார்கள். ஏனெனில் அந்த மாணவ பருவத்தை தக்கபடி காத்து கொண்டால் நல்லதோர் வாழ்க்கை அமையும் என்பார்கள். அன்றைய விவசாயம் இயற்கையோடு இணைந்து செயல்பட்டது. இயற்கை உரங்களான சாணம், தழை போன்ற இயற்கை எருவை நிலத்தில் போட்டு நேர்த்தியான விதைகளை விதைத்து ஆழ உழுது நன்கு நாத்தை கீரை பிடித்து என்று சொல்வார்கள் நாற்று நட்டு இன்னும் பலவும் ஒன்றி ஊன்றி பயிர் செய்தார்கள். பசுமையான வயல்வெளியை பார்க்கும்போது உடலுக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சி சொல்லொணா மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பனிப்புல்லின் தடவலில் ஒரு இதமான சுகம் இருக்கும். அரிசி சோறும் காய்கறிகளும் உண்ண சுவையாகவும் இருக்கும், ஊட்டச்சத்து மிக்கதாகவும் இருந்தது. திருவள்ளுவர் குறிப்பிட்ட உழவு உன்னதமான உயர்வாக இருந்தது என்றே குறிப்பிடலாம். இன்றைய விவசாயி ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பார்கள். ஆனால் இன்று முதுகெலும்பற்றவர்களாக விவசாயிகள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். உற்பத்திக்காக செயற்கை உரம் போட்டு அரிசி காய்கறிகள் உள்பட சுவைக்கவும் இல்லை, ஊட்டமானதாகவும் இல்லை. காய்கறிகள் உதாரணமாக வெண்டைக்காய், கத்திரிக்காய் போன்றவைகளில் கண்டதை போட்டு வளர்த்ததால் உரிய அளவை விட பருத்து காணப்படுகிறது. அதனால் அதை சாப்பிடுபவர்கள் உடல் பருத்து காணப்படுகிறார்கள். இன்றைக்கு பெரும்பாலும் உயரமாக இருப்பவரை விட பெரும்பாலோர் பருத்தே காணப்படுகிறார்கள். நம்மாழ்வார் குறிப்பிட்ட இயற்கை விவசாயம் இதம் தரும், நலம் தரும். இன்றைக்கு டிராக்டர் கொண்டு நிலத்தை உழுதாலும் ஏர்கலப்பை கொண்டு உழுவதற்கு இணையாக இல்லை என்றே குறிப்பிடலாம். சிறு விவசாயிகள் பயிர் செய்ய கடன்பட்டு வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை என்றாலும் அடுத்த போகத்தில் கடனை அடைக்கலாம் என்று நம்பிக்கையோடு பயிர் செய்வார்கள். மற்ற உற்பத்தியாளர்கள் உதாரணமாக பென்சில் தயாரிப்பவர்கள் தான் தயார் செய்த பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்கிறார்கள். ஆனால் விவசாயி தான் உற்பத்தி செய்த பொருளுக்கு விலையை வாங்குபவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டாமா? மாறினால்தானே விவசாய நிலை மாறும். அப்போதுதான் விவசாயத்தை நாடுவார்கள். விலைவாசி உயர்வு இன்ன பிறவற்றால் விவசாயமே தலைகீழாக மாறிக்கொண்டுள்ளது. சோறு போட்ட நிலங்களை கூறு போட்டு விற்பனை மனைகளாக்கி கொண்டு வருகிறது. விவசாயத்திற்கு வேண்டிய நீர் இல்லை. நிலத்தடி நீர் வற்றி போகும் அளவிற்கு, உறிஞ்சி குடிக்கும் அளவிற்கு குளிர்பான வணிக கூட்டத்தார் அவர்களால் நிலத்தடி நீர் காணாமல் போய்விட்டது. விவசாயம் பசுமை புரட்சியாக இருந்தது, இன்று பஞ்சத்தில் புரட்சியாக இருக்கிறது. மனிதான் பணம் அபிமானமாக கொண்டிருக்கிறது. உழவன் விவசாயி இல்லை என்றால்
உழுது பயிரிடவில்லை என்றால் சாப்பிடுவது எதை சாப்பிடுவது? எந்த தொழிலுக்கும் தொழிலாளர்களுக்கும் மூலமாக இருப்பது விவசாயம். உழவன் என்பதை எண்ணி பாருங்கள். உழவு இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே இல்லை. பசிப்பினி அருகவென மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது மணிமேகலை வாசகம். மீண்டும் குறிப்பிடுகின்றேன். பசிப்பினி அருகவென மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என மணிமேகலை வாசகம். அப்படி அந்த மணிமேகலை வாசகத்தின் இணையாக கூட குறிப்பிடலாம் உழவர்கள். உழவர்கள் உணவு அளிக்கும் உன்னதமான உயர்வு பெற்றவர்கள். பசிப்பினியை போக்கி உயிர் கொடுக்கும் விவசாயியின் நலத்தை காக்கும் விதமாக அரசு ஆவண செய்ய வேண்டும். விவசாயம் செழித்து வளர தடையாக உள்ளவைகளை களையெடுத்தால் பசுமை புரட்சியை விவசாயத்தில் என்றும் காணலாம். எல்லா வளமும் கொண்ட நாடு நம் நாடு, இதற்கு இணை இல்லை என்று பாடு என்று சொல்லும் அளவிற்கு உயர் பெற்ற நாடு நம் நாடு, என்றும் விவசாயத்தை நாடு. திருக்குறளில் கூறியுள்ள உழவை ஒன்றி ஊன்றி செயல்பட்டால் உழவு உன்னத நிலைக்கு உயரும், உலகம் உய்யும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், உழவுத் தொழிலின் பெருமையை பற்றி அழகாக கூறியவர் தக்கோலத்திலிருந்து என் ஜலநாதன் ஐயா அவர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. இந்த காலை பொழுதிலும் இணைந்து உழவின் பெருமையை வானொலிக்கு எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்களும் நன்றியும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது